ஆனால் இதே போன வருஷம் வந்து உள்ளுக்குள்ள தோப்புக்குள்ள எப்படி சுற்றி பார்க்கலான்னு போனால் அங்கங்கே பொத்துன்னு உழுவுங்க. என்னென்னு தெளிவும் பார்த்தா வந்து மரத்தில் பாலை வந்து அப்படியே வந்து கத்துச்சு போயிடுங்க. இன்னைக்கு பாருங்க பூ வரிச்சு பாதி பூ வெளியே வந்து நிற்கிது பாருங்க. இப்போல்லாம் வந்து வெயில் பட்டு அந்த ஓலையெல்லாம் மஞ்சளே ஆகிடுங்க. 50% வந்து வெயிலினுடைய சேதாரம் வந்து பாக்கு பயிருக்கு அதிகமாக தாக்காதுங்க. ஆண்டு வந்து வெயிலில் பாலையெல்லாம் கொட்டி போச்சு, காப்பு திறன் இல்லை. இந்த ஏபிகேஎஸ் மூலிமா அதனால வந்து இந்த தடவை வந்து எந்த பாலையுமே வந்து கொட்டலை, பாலையும் ஒடியில நல்லா இருக்கு. கீழே பறிச்சு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள கீழே வேற இருக்காது. வேரோட்டம் வந்து 1.5 அடிக்கு மேலேயே வந்து எவ்வளோ தூரம் போகுமோ அவ்வளோ தூரம் போய்க்குங்க. கொக்கோமேக்ஸ் விடாத மரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மையிலும் இருக்குது. இந்த மரமெல்லாம் மையிலும் இருக்குதுங்க. 10 மரத்தை மட்டும் செலக்ட் பண்ணி 1 லிட்டர் வாங்கி 20 மரத்துக்கு ஊற்றுங்க. நல்ல பயனுள்ள மருந்து தான், நல்லா தான் இருக்குது. என்னுடைய மரம் வந்து இதில் 1.5 பங்கு அதிகமாக இருக்குங்க சைஸு. பாலை குளத்தாக்கு நல்லா இருக்கும். நல்லா கொலைக்கு வந்து 350 காய் 400 காய் இருக்குங்க. ஒரே லைனு அப்படின்னா 5 அடி வைக்கலாம். ஆனால் வந்து தோப்பா வைக்கிறப்ப 7 அடிக்கு 7 வைக்கணும். இந்த ஸ்டேஜ் வரையில இப்போ உங்களுக்கு வந்து மரம் வந்து கெட்டியாகிக்கும் பாருங்க. ரெண்டாவது வந்து 3 வயசுங்கிறப்போ இந்த இலையினுடைய தன்மையெல்லாம் கெட்டியாகிக்குங்க. தொழு உரம் மாட்டு சாணமோ ஆட்டுப்புழக்கையோ சுற்றி போட்டுவிட்டு 9 to 11 பாலை விடுற மரம் தான் வந்து சிறந்த ரகங்க. 5 நாளைக்கு ஒருக்கா வந்து தண்ணி கட்டாயம் விடணுங்க.